அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க ராமாபுரத்தில். அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. ஸோ நல்ல விஷயம் தான். நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குது. உதாரணத்துக்கு நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வருது. நல்ல விஷயம். இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த கம்பெனி எல்லாமே எல்லா நார்ம்ஸையும் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்களாங்கிறத நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years 10 years கழிச்சு அதோட வேஸ்டேஜ் எப்படி இருக்கும், அதோட கன்சம்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அதனால் இந்த லோக்கல் பீப்புள்ஸ் அவங்க எப்படி பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவர்மெண்ட் கன்சர்ன் பண்ணி அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க இது பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு. ஸோ வேலைவாய்ப்பு வந்து எப்படின்னா, இப்போ என்னென்னா நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னை இது மாதிரி நகரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை நான் குற்றமாக சொல்ல. இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிக்கு நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா டிசிஷன் பவரில் நிறைய இடத்துல நமக்கு இந்த மாதிரி இல்லை. நம்ம செகண்டரி லெவல், தேர்ட் டெரிட்டரி லெவல், 3வது இடம் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோமே தவிர ப்ரைமரி ஸ்டேஜில் நம்ம இல்லை நிறையா கம்பெனிஸில். ஸோ இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வைஸ், அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, இல்லை மிக்ஸ்டாகவும் சரி, ஓவராலாக ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் வச்சு அதோடு சேர்த்து இந்த ஒரு டிக்ளரேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சி வருது. உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் சென்னையில் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போனீங்கன்னாவே தமிழ்நாடுகளே கிடையாது. நம்ம ஒரு கஸ்டமராக நம்ம போகிறோம், ஒரு கிராமத்துலேருந்து போகிறீங்க, ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சாப்பாடு ஒரு பிரச்சனையோ இல்லை சாப்பாடு ஏதோ ஐட்டத்தை கேட்கணுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களால் ஒரு சாப்பாடே வாங்கி சாப்பிட முடிய நிலைமை இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்னும் தமிழில் வந்து எல்லாரும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வராங்க. ஸோ கம்பெனிஸ் இதுமாதிரி நடக்குது. ஸோ கம்பெனிஸ் வரது நல்லது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் டாப் லெவலிருந்து எல்லாத்தையுமே ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம அங்கே தான் இருந்தோம்னா நல்லது. ஸோ இதை என்னோடய பதிவாக நான் இந்த வீடியோ மூலமாக பதிவிடுகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.